ஃபார்ம் வைக்கலான்ட்டு தான் இருக்கோம். எத்தனை மாடு? அது நீங்களே கொடுத்தா சந்தோஷம். 100 மாடு. 100 மாடு பெரிய பண்ணையில வைக்க போறீங்க? ஆமா ஆமா. ஓகே, அதான் பிளான். உங்க ஃபார்ம்ல ரெடியா இருக்கு. செட்லாம் போட்டீங்க? போட்டாச்சு. செட்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்தோம், பிடிச்சிருந்துச்சு, அதனால 2 மாடு வாங்கிட்டோண்ணே. எத்தனை மாடு வளர்க்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க? எல்லாம் 10க்கு மேல வளர்க்கணும்னு ஆசைண்ணே. 10க்கு மேல வளர்க்கணும்னு ஆசை. உங்களுக்கு புல்லு எல்லாமே இருக்குங்களாக்கா மாடு வளர்க்க? இருக்குண்ணே, கொல்லை வச்சிருக்கோம், அதுல பயிர் தீவனம் போட்டு தானே வச்சுக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கோம். விவசாயம் பார்த்துட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே. கால்நடை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம இருக்கணும். ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு தான். பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்டில் கால் பண்ணலாம் கூப்பிட்டு வந்தாலும், ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணலாம் போய் கூப்பிட்டு வந்தாலும். இந்த வாரம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 30 மாடு இருந்துச்சு. ஜெர்சி இருக்குது, HF இருக்குது, கிர் இருக்குது, சாகிவால் இருக்குது, முரா டைப்பில் எருமையும் இருக்குது. பாதி மாடு சேல்ஸ் ஆகிடுச்சு, மீதி பார்க்குற மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நான் பண்ணையில் டாப் குவாலிட்டியான மண்ணா முரா டைப்பில் எருமனா இது. ஓகே பிரதர். வயசு பார்த்தீங்கன்னா 6 வந்து கடை மரப்பில் அமைஞ்சிருக்கு. 2வது எருமை, நல்லா கொம்பு, ரிங் கொம்பு, சின்ன கொம்பு, எல்லாம் ரெட்டை முதல்ல டாப் குவாலிட்டியான மண்ணா, ஹெவி சைஸ் மாடு, நல்ல பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமான ஒரு மடி செட்டு காம்பூர்சி பாருங்க. எருமைக்கும் எருமை பாதி மடி பாதி நிக்கணும். ஓகே பிரதர். ஓகே, நல்ல முறால நல்ல ஒரிஜினல் பிரீட் இது. நல்ல மடி செட்டு காம்பூர்ஸ். இன்னும் 1 வாரம் அவன் கண்ணு போடுறதுக்கு. 4 காம்பு நல்லா பசு மாடு மாதிரி நல்ல பயிர் காம்பு இது. எருமைனா முடி காம்பு, பெரிய காம்பு, பலூன் மாதிரி இருக்கும். நல்லா பசு மாட்டு காம்பு மாதிரி இருக்குன்னா டாப் குவாலிட்டியான மாடு. 2வது நல்ல பூங்காம்பு, சாஃப்டான காம்பு. காம்பு எல்லாம் சாஃப்டா இருக்கு. மிஷின் வேணாலும் பீசிக்கலாம், கையில வேணாலும் பீசிக்கலாம். நல்ல குணத்தில் நல்ல அருமையான குணமான, யார் வேணாலும் பால் பீசிக்கலாம். ஓகே பிரதர். 2 நேரமும் கறவை பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கறவை வரணும். ஆக்கிரம் பார்த்தீங்கன்னா கிர் மாடுங்கண்ணா. அது ஹெவி சைஸ் மாடு, 2வது மாடு. வயசு கடப்பல வந்து துளியாக முளைக்குது. நல்லா பியூர் ரத்த சேவல், நல்ல எலும்பு வேணும். கட்டத்தில் கட்டாலும் தோரணே நிற்கும். ஃபார்ம் டைப்பரும் வாங்கிட்டு போகலாம், வீட்டு யூஸ் தேப்பரும் வாங்கிட்டு போகலாம். ஓகே, 4 அப்படி பூ பிரிக்கிற மாதிரி இருக்கும். மிஷின் வேணாலும் போட்டுங்க, கைக்கு வேணாலும் பீசிங்க. குணத்தில் தாங்க கிர் மாடுனா மிஷினில் போட முடியாது, உதைக்கும் குதிக்கும்பாங்க. குணத்தில் அரியாப்புள்ள மாதிரி பசியாக இருந்தால் வாய் வச்சு குடிச்சிக்கலாம். வந்து 2 நேரம் 23 லிட்டர் தலையில கறந்த மாடு. இன்னும் கண்ணு போதும் 20 நாள் டைம் இருக்கு. மடி பாதி மாடு பாதி நிற்கும். ஓகே, நாம இந்த மாடு செலவடி கறவை பார்த்தீங்கன்னா 2 நேரம் 20 லிட்டர் நேரம் 10 போது சொல்லி கொடுக்கலாம். சுழி தப்பு எதுவும் கிடையாது. நெத்தியில் ஒரு சொல்லி நடு முதல் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. பாருங்கன்னா 20 நாள் மடியில் நல்லா காம்பரிசியும் பாருங்க. நல்லா நரம்பு தரலாம் ஒரு பைப் மாதிரி முறுக்கிட்டு இருக்கும். நல்ல மடி ரெட்டரி மடிச்சு நல்ல குணமான மாடு. ஓகே, 2 நேரம் 20 லிட்டர் கறவை கிர் மாடுன்னா தேவைப்படுறா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? சாமிக்கண்ணா. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? தருமபுரிண்ணா. தருமபுரி. ஆமாண்ணா. சரி, ஓகே. அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி நான் வந்தீங்க? யூடியூப் பார்த்து வந்தேண்ணா. யூடியூப் அதுக்கு முன்னாடி எத்தனை டைம் இந்த இங்கே வரீங்க? 2வது டைம்ண்ணா. 2வது டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எத்தனை மாடு வாங்கினீங்கண்ணா? 2 மாடு வாங்கண்ணா. 2 மாடு. என்ன விதமான மாடு வாங்கினீங்க? HF கிராஸ் ஒன்று, ஜெர்சி கிராஸ் ஒன்று வாங்கண்ணா. சார், சொன்ன கறவை இருந்துச்சுங்களா? இருந்ததுண்ணா. கிளைமேட் தாங்கிச்சானா அங்கே? கரெக்டாக இருக்குண்ணா. சரி, நீங்கள் எத்தனை மாடு வாங்க நினச்சி வந்தீங்கண்ணா? 2 மாடு தானே வச்சேன். 2 மாடு. என்ன விதமான மாடு வாங்க நினச்சி வந்தீங்க? இல்லை, HF கிராஸாக 2 வாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். அதே 2 கிராஸ் நம்ம பிடிச்சி. 2 மாடு. குணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. இந்த மாடு பிடிக்க காரணம் என்னன்னா? மாடோட தோரணம் தானே. பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. ஓகே, மிக்ஸான மாடு. ரெட்ஸ் இந்த மிக்சிங் இது. பியூர் ரத்த சேவல்லாம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடிகாலம் தான் கண்ணு போட்டிருக்கு. பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஓகே, இந்த மாடு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மத்தியானமா சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் சேல்ஸ் ஆயிடுச்சு. இது வாங்கின பார்ட்டி அந்த மாடு பால் செக் பண்ணி பார்த்தா எடுத்துட்டு போயிட்டாங்க. சீம்பால் தான் அந்த மாடு. இன்னைக்கு காலைல சீம்பால் ஒரு 12 லிட்டர் இருக்கும். இப்போ சாயந்தரம் அவங்களே பேசினாங்க ஒரு 6 லிட்டர் பாலோட பீசி பார்த்தா எடுத்துட்டு போனாங்க. சீம்பால் எடுத்துகிட்டே போயிட்டாங்க. ஓகே பிரதர். 2 நேரமும் கறவை 20 லிட்டருக்கு மேலே தான் கறவை குறையாது. ஃபேட்டஸ்னாஃப் எல்லாம் அருமையாக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணு பார்த்தீங்கன்னா அழகான கிடேரி கண்ணு போட்டுருக்கணும். அது மாடு மாதிரி பியூர் ரத்த சாவலே நல்லா எலும்பு கணக்கில் தரமான மாடு. வாங்கிட்டு போன 2 லாபம். வாங்கிட்டு போய் கண்ணு பொட்டக்கண்ணா வேணும் தான் வந்தாங்க. நம்ம இருக்கிற மாடு வாங்கிட்டு போனாங்க. இப்போ அவங்க பொட்டக்கண்ணா போட்டுன்னு இதே தான் வேணும்னு சொல்லி மாடு ரேட் பேசிட்டாங்க. இது நல்ல மடி செட்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாடு பால் பீஸோட காய் மாதிரி மடி வச்சு போயிடும். நல்ல குணத்தில் அருமையான குணம். காம்பு 4 காம்பு பூ பிரிக்கிற மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். சாதுவான மாடுண்ணே. ரொம்ப சாதாரண மாடு. ரெட் சிந்தியில் கிராஸ். இந்த மாதிரி மாடு தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். நம்ம ஓகே ஓகே. பார்க்குற நம்ம பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க, சந்தன பழம்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடு காட்டு மேட்சில் இருந்த மாடு தான். ஓகே, அங்கங்கே பாருங்க முள்ளு கீரல் இருக்கும். 2 நேரம் கறவை 18 லிட்டர் கறவை. மாடு மீடியம் சைஸ் மாடு தான் இது. ஓகே, 2 நேரம் ஈஸியாக 18 லிட்டர் தாராளமாக கறக்கூடிய மாடு. நல்லா காட்டு மேட்சில் மேய்ச்சி அண்ணாங்கல் போட தடகு ஒரு மாட்டில் பாரு அங்கங்கே முள்ளு கீரல கிழிச்சு விட்டுருக்கோம். ஓகே,
நல்ல ஹெவி சைஸ் மாடு. இந்த மாதிரிலாம் வீட்டு யூஸுக்கு தேவைப்படும், தாராளமாக வாங்கிட்டு போகலாம். 10 வருஷத்துக்கு தாராளமாக வச்சிடலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் அரியலூர் மாவட்டம் செந்தூர்லேருந்து வரேண்ணா. சரி ஓகேண்ணா. நீங்கள் எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? மொத்தம் நான் இதோட 4 மாடுண்ணா. ஃபஸ்ட்டு 2 வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 மாடு வாங்கினீங்க? 2 மாடு நேரில் வந்து வாங்கினீங்களா? இல்லை, நான் அதை வீடியோ காலில் வாங்கினேன். வீடியோ கால் வாங்கினீங்க. இப்போ வந்து நேரில் வந்து 2 மாடு வாங்கியிருக்கேண்ணா. எப்படி இவங்ககிட்ட மாடு வாங்கணும் என்ன வந்துச்சுங்க? நாங்கள் செல்லு மூலியமாக தானே பார்த்தோம். நானே எங்கள் வீட்டுக்காரர் செல்லு மூலியமாக பார்த்து தானே நல்லா இருக்கு. அண்ணன் பேசுறது எல்லாமே நல்லபடியாக இருக்கு. நல்லா பேசுறாங்களா? ஆமாண்ணே, அது மூலியமாக தான் நாங்கள் செல்லு மூலியமாக வாங்கினோம். இப்போ நேரில் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இப்போ 1 மாடு வாங்கலான்ட்டு வந்தோம், பிடிச்சிருந்துச்சு, அதனால 2 மாடு வாங்கிட்டோண்ணே. அதனால இப்போ 2 மாடு வாங்கிட்டோம். இன்னும் 2 மாடு வாங்கணும்னு, இன்னும் வாங்கிட்டு இருக்கணும்ண்ணே. வாங்கிட்டு இருக்கணும். எத்தனை மாடு வளர்க்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க? எல்லாம் 10க்கு மேலே வளர்க்கணும்னு ஆசைண்ணே. 10க்கு மேல வளர்க்கணும் ஆசை. உங்களுக்கு புல்லு எல்லாமே இருக்குங்களா மாடு வளர்க்க? இருக்குண்ணே, கொல்லை வச்சிருக்கோம். அதில் பயிர் தீவனம் போட்டு தானே வச்சுக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கோம். விவசாயம் பார்த்துட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே. ஓகே ஓகே ஓகே. சரி, இதுக்கு முன்னால 2 மாடு வாங்கினீங்களாக்கா? ஆமாண்ணே. அந்த மாடு இவங்க சொன்ன மாதிரி குணம் கறவை எல்லாமே நல்லா இருக்குண்ணே. பாலும் சொன்ன மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. நம்ம எதனாச்சும் ஒரு டவுட்டுன்னா கூட உடனே ஃபோன் பண்ணா கூட எடுத்துருவாரு. எடுத்து நம்மளுக்கு என்ன டவுட்டுனாலும் உடனே சொல்லிடுவாரு. மாடு நல்ல மன திருப்தியா வாங்கியாச்சு. ஆமாண்ணே. சரி ஓகே ஓகே. தேங்க்யூ. நன்றிண்ணே. நன்றி நன்றி. பார்க்குற மாதிரி ரெட் சிந்தியில் மோடி டைப்பான மாடு, பிறவி மொட்டை. இந்த மாடு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு எப்படி முழு உருட்டு விட்டா உருண்டு போகிற மாதிரி தானே மாடு இருக்கும். ஒரு இடத்துல கூட எலும்பே தெரியாது. நல்ல எலும்புக்கான ரத்த செவலை இது. கண்ணு போகிறதுனா 20 நாள் டைம் இருக்கு. 2 நேரம் 20 லிட்டர் கறவை வரும் குடி மாடு. நல்ல மடி செடி, நல்ல காம்போர்ஸா, தொங்கு மடி கிடையாது. மடி காலுக்குள்ள தான் மடி, வெளியே தெரியாது. நல்ல நரம்பு தர சுழி தப்பு எதுவுமே கிடையாது. நல்ல 4 கால ஊக்கமான காலு. ரெட்டை முதல் மாடு பார்த்தீங்கன்னா முழு தான் இருக்கும். தரமான கெட்டேரி மாடு எப்படி இருக்குண்ணே? இதெல்லாம் ஃபார்ம் டைப் வேணுமோ தாராளமான 10 வருஷம் தாராளமாக. குறுங்கால் மாடு நல்லா கட்டடிச்சாப்புல நல்லா உருட்டுன மாடு. ஓகே ஓகே. நல்ல மடி செட்லாம் ஃபுல்லா வைக்குங்க பாருங்க. எப்படி இருக்குண்ணா? ஜம்மு நைஸ் தோல். 4 காம்ல ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு. ஓகே. நல்லா முதுகு பாருங்க, பேக் வீட் பாருங்க. ரெட்டை முதல்ல தரமான மாடு. ஓகே. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். பாக்குற மாதிரி தான் பியூர் ரத்த செவலை இது. ஓகே. பிரீடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பு. நல்ல எலும்பு, நல்ல மாடு வெயிட் இது. நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு. கிராஸ் டைப்ல நல்லா டாப் குவாலிட்டியான மாடு. ஓகே. நல்ல சின்ன கொம்பு, நல்ல முக லட்சணம். கெட்டேரி பார்த்தீங்கன்னா 6 பல்லு தான். நல்லா கருங்காமலாம் அமைஞ்சிருக்கு. எஸ்என்எஃப் ஃபேட்லாம் பட்டையை கிளம்பிலாம் சொல்லவே தேவையில்லனால நைஸ் தோல், நல்ல எலும்பு காணும். 2 நேரம் கறவை 23 லிட்டர் கறவை வரும். ஓகே. மிஷின்லேயும் பீசிக்கலாம், கையிலையும் பீசிக்கலாம். கெட்டேரி பார்த்தீங்கன்னா நடையில் விட்டா எப்படி நடக்குது பாருங்க. அப்படியே ஜம்மு மாதிரி தான் போவோம். நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மண்ணா. நல்ல காம்பு வரிசையா, காம்பு சாஃப்டா இருக்கும். பால் பீசும் தெரியும், எந்திரிக்கிறதும் தெரியாது. காட்டு மேய்ச்சல் இருந்த மாதிரி தான் இதெல்லாம். நீங்க வெயில் மழை பண்ணி எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல குணத்துல தங்கமான மாடு. பேக் வெயிட் இது மாதிரி இருக்கணும் மாடு. அப்பதான் நல்லா கறக்கும் மாடு. நல்ல எலும்பு கணத்துல நல்லா பின்கணம் இருக்கணும் மாடு. அப்பதான் நம்ம எந்த அளவு தினமும் அந்த அளவு கறக்கூடிய மாடுலாம். அது 23 லிட்டர் கேரண்டி கொடுத்து தேவைப்படுறோம், கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. அம்மா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சேலம்ல இருந்து வரோம். சேலம் சிவதாபுரம். சிவதாபுரம். வீட்டுல எத்தனை மாடு மொத்தம் வச்சிருக்கீங்க? இப்போ 1 தான் வச்சிருக்கோம். சரிங்க. ஒரு 2 மாசம் முன்னாடி வாங்கிட்டு போனோம். ஓகேங்க. நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதனால திரும்ப வந்தோம். திரும்ப வந்து நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கம்மா? இன்னைக்கு 2 வாங்கியிருக்கோம். 2. ஒரு ஜெர்சி மாடு, ஒரு அச்சப் மாடு. ஆமா. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? நாங்க 1 தான் வாங்கலாம்னு வந்தோம். சரிங்க. எங்களுக்கு இங்க வந்து பிடிச்சிருச்சு, அதனால 2மே வாங்கி. 2 மாடு வாங்கிருக்கீங்க. குணம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா குழந்தை மாதிரி இருக்கு. குழந்தை மாதிரி இருக்கு. எல்லாமே சாதுவா தான் இருக்குண்ணா. மடியில எல்லாம் கை வச்சு பாத்தீங்களா? பார்த்தோம். எல்லாம் நல்லா, எல்லாம் சாதுவா தான் இருக்குண்ணே. சரி, ஃபர்ஸ்ட் டைம் அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கம்மா? நாங்க இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம். சரிங்க. அதுலயும் நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. வந்தோம், நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கிருக்கீங்க. விலைலாம் எப்படி அனுசரிச்சு கொடுக்காங்களா? விலை நமக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நம்பி வாங்கலாமா? இங்க வாங்கலாம். என்ன பிளான்ல இருக்கீங்க? எப்படி எத்தனை மாடு வளர்க்கலாம்னு? நாங்க வந்து பண்ண போடலான்ட்டு தான் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 வாங்குனோம். சரிங்க. அதே எங்களுக்கு அவங்க சொன்ன பால் வந்துச்சு. சரிங்க. 23 சொன்னாங்க, 23 வந்துச்சு. சரிங்க. சரி, அதனால மறுபடியும் இவங்கள்ட்டயே வந்தோம். ஃபார்ம் வைக்கலான்ட்டு தான் இருக்கோம். எத்தனை மாடு? அது நீங்களே கொடுத்தா சந்தோஷம். 100 மாடு. 100 மாடு பெரிய பண்ணையில வைக்க போறீங்க? ஆமா. ஓகே, அதான் பிளான். உங்க ஃபார்ம்ல ரெடியா இருக்கு. மாடுலாம் போட்டுட்டீங்க? செட்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. பசுதியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நாங்க அதெல்லாம் இது வாங்கிக்கிறோம். அந்த சைலேஜ் வாங்குறீங்க? சைலேஜ் அதுவே நல்ல பெஸ்டா அது தட்டு எல்லாமே வாங்கிக்குவோம். ஆள் போட்டு பாக்குறீங்களா இல்ல நீங்க ஓனா? நாங்க தான் பாக்குறோம். ஓனா தான் பாக்குறீங்க. ஓ, நம்ம பாத்துறலாம். ஆமா. மிஷின் எல்லாம் வாங்கியாச்சியா? மிஷின் இருக்கு. கையிலயும் கறப்போம், மிஷின்லயும் போட்டு கறப்பீங்க. எல்லாம் நம்பி வாங்கலாம். உங்க வீடியோ பார்த்து மத்தவங்க வந்து வாங்கலாமா? இல்ல வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம்.
சரிங்க ஓகே தேங்க்யூ மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஜெர்சி மிக்சிங்கான மாடு. ஓகே. ஹெவி சைஸ் மாடு, நல்ல எலும்பு கணம். மடி பார்த்தீங்கன்னா சதற பெய்யுது, தொங்கு மடி அப்படி சதற மடி நிற்கும். ஓகே. இன்னும் கண்ணு போகிறதுன்னா 20 நாள் டைம் இருக்கு. தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. நமக்கு அவ்வளோ தவிர 2 நேரம் 10 கரை வந்தா போதும். நல்ல எலும்பு கணத்துல ஹெவி சைஸ் மாடு, கிளிக்கோம் டைப்ல அமைஞ்சிருக்கு. சங்கு மாதிரி வெள்ளை நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை. நல்ல கட்டுதல கட்டி மாட்டை தூங்கி எஞ்சி மாட்ட போதா லட்சணமா இருக்கும். பொருள் 10 பேத்துக்கு பிடிக்கூடிய பொருள் அது. நல்ல குணமான நல்ல காம்பு வருஷா கெட்டாரி பிரதர். 6 பல்லுதான் ஏன் ஹைட் குடி நல்ல மடி செட்டு பாருங்க, அப்படியே சதற போயில எப்படி இருக்குன்னா மட்டி. நல்ல 4 காம்பு கருங்காமல் அமைஞ்சிருக்கு. நல்ல பேக் வெயிட் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் உடனே. ஓகே ஓகே. நான் பாக்குற பார்த்தீங்கன்னா பியூர் ஹச்எஃப்ல பிரீட் மாடு இது. ஓகே. பிரிவி மொட்டை 2 நேரம் 30 லிட்டர் கறவை வரும். இன்னும் கண்ணு போறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள் டைம் இருக்கு. மடி பார்த்தீங்கன்னா இப்பயே மடி பாதி மாடு பாதி நிக்குது. இன்னும் 15 நாள் ஆகும்போது மாடு நடக்க முடியாத அளவுக்கு தான் மடி வைக்கும். பயங்கரமா இருக்கணும். ஹெவி சைஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கக்கூடிய மாடு. ஹச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடு. வயசு பார்த்தீங்கன்னா கடப்பல்லு துளியாவது நல்லா எலும்போன ரெட்டை முதுல தரமான கெட்டேரி. இந்த மாதிரி மாடுலாம் நீங்க என் கட்டுதல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி மாடு வாங்காத வெளியே போக மாட்டீங்க. பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. எப்படி மாட்டி செட்லாம் எப்படி ரெட்டை ஒரு மாட்டி ஃபுல்லா வைக்கும். மடி ரெட்டை ஒரு மாடு எல்லாம் நல்லா பட்டை கலப்பு தானே. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. 30 லிட்டர் இந்த மாடு கேரண்டி கொடுத்தா கூட யார் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க இடத்துல. இந்த மாதிரி மாதிரிலாம் நிக்காத ஸ்டாக் நிக்காது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிரதர்? நம்ம ஆத்தூர் கெங்கல்லேருந்து வரோம்ண்ணா. சரி ஓகே. இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்? நம்ம இந்த ஒரு மாடு எடுத்திருக்கோம்ண்ணா. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? கண்ணு மாடுங்கண்ணா. கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணு பிரதர்? கண்ணு கெடேரி கண்ணுங்கண்ணா. கெடாரி கண்ணு அதிசயம் தானே? ஆமாங்கண்ணா. சரி ஓகே. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க பிரதர்? வரும்போது 2 மாடு எடுக்கலாம்னு வந்திருக்கோம். சரிங்க. இப்போதைக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கு, அதனால இந்த மாடு நல்லா இருந்து எடுத்திருக்கோம்ண்ணா. குணம்லாம் எப்படி இருக்கு? குணம் நல்லா இருக்கு. சரி, அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க பிரதர்? இதோட 2வது டைம் வந்தோம்னா. லாஸ்ட் டைம் வந்தோம், ஒரு நல்ல மாடு எடுத்துட்டு போனோம். என்ன மாடு எடுத்து போனீங்க? ஹச்எஃப் மாடா ஜெர்சி மாடா? ஜெர்சி கிராஸ்ல எடுத்துட்டு போனோங்கண்ணா. வாங்கிட்டு போனீங்க. சொன்ன கறவை இருந்துச்சா இல்லீங்களா? சொன்ன கரை வருதுங்கண்ணா. நல்ல குணமா இல்ல நல்லா இருக்கா? எல்லாமே. கிளைமேட் தாங்குதா? கிளைமேட் நல்ல கிளைமேட்ண்ணா. கிளைமேட் தாங்குது. சரி ஓகே பிரதர். இந்த மாடு நல்லா பிடிச்சி தான் வாங்கிட்டு போறீங்கன்னா இது நீங்க செலக்ஷன் பண்ணீங்களா அவங்க செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா? நாங்களா தானே செலக்ஷன் பண்ணோம். சரி, விலையில எப்படி அனுசரிச்சு கொடுக்காங்களா பிரதர்? விலை முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தாங்கண்ணா. நமக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சு கொடுக்காங்களா? கொடுக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதானே? இங்க நம்பி மாடு வாங்கலாமா பிரதர்? நம்பி வாங்கலாங்கண்ணா. நல்ல பொருளை தராங்க. நான் பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த செவலை. ஓகே. பிரீடு பார்த்தீங்கன்னா சாகிவல்ல கிராஸ் டைப்பான மாடு. நல்ல மாடு பார்த்தீங்கன்னா வண்டி எருது மாதிரி தான் இருக்கு. நல்ல எலும்பு கணம். ஓகே. ரெட்டை முதுகு, நல்ல பேக் வெயிட்ல நல்ல தரமான மாடு. இந்த கண்ணு போறது பார்த்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். ஓகே. நல்ல ஃபேட் டெஸ்னப்ல அருமையா ஒரு 4 காம்பு நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இந்த மாடு பிரிவி மொட்டை கிடையாது, சுட்ட கொம்பு இது. ஓகே பிரதர். நல்லா ரத்த செலையில் ஹெவி சைஸ் மாடு. நேரத்துக்கு 10 அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடு. சாகிவல்ல கிராஸ் டைப். எஸ்ன ஃபேட் கவலைப்பட வேண்டாம். எஸ்ன ஃபேட் இந்த மாடுலாம் 10 மாடு ஹச்எஃப் மாடு தான். ஒரு மாடு போதும் ஃபேட் டெஸ்னப் எடுத்து கொடுக்கறதுக்கு. நல்ல ஹெவி சைஸ் மண்ணா. நல்ல 4 கால், நல்ல ஊக்கமான கால், நல்ல எலும்பு கணத்துல தரமான கிட்டேரி. ஓகே ஓகே பிரதர். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். மடி லூஸ்லாம் பாருங்க ஃபுல்லா இருக்குது. இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா பிரதர். 20 நாள் ஆகும்போது மடி பாதி மாடு பார்த்தா நீங்க வெள்ளிக்கிழமை நல்ல ரெட்டவரி மடி செட்ல நல்ல எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்கலாம் மாடு. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒயிட் பியூட்டினா இது. நல்ல பியூர் ஒயிட், லைட்டா அங்கங்க டாட்டா செவல கலர் கலந்துருக்குது. ஹெவி சைஸ் மாடு இது. நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. நல்ல காம்பு வருஷம் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல பால் தார முக லட்சணம் அருமையான லட்சணம். கட்டுத்தல லட்சுமி மாதிரி இருக்கும். 2 நேரமும் கறவை 23 லிட்டர் கறவை சொன்னாங்க. நம்ம 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி செட்லயும் மாட்டுல எந்த குறையும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். 2 நேரமும் கண்ணை மட்டும் நேரம் 10 ஈஸியா அடிக்கும். நல்ல காம்பு வருஷம் தரமான மாடு. சுருக்காட்டுங்க. கலர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்னா அது. என்ன மடி லூஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லா ஃபுல்லாக ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே. 20 லிட்டர் அசால்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் உடனே. எந்த ஏரியாலாம் போன வாரம் மாடு கொடுத்தீங்க? நான் போன வாரம் எல்லா ஏரியாவுக்கும் மாடு கொடுத்தானே. இன்னைக்கு கூட எல்லாம் மாடு போச்சு. நேற்றும் மாடு போச்சு. நம்ம எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா ஊருக்கும் மாடு போயிட்டு தான் இருக்கு. தேவைப்படுற நம்மள எங்கனாலும் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். எல்லா ஊருக்கும் மாடு டெலிவரி உண்டு. வர முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருங்க. முடியாத பட்சத்துக்கு வீடியோ காலில் மாடு காட்டுறோம் பாருங்க. பேசினா அமௌண்ட் போட்டால் ஏற்றி விட்றலாம். ஓகே பிரதர். எல்லாமே ஹெவி சைஸ் மாடு தான் நம்ம பண்ணைக்கு வரும். குறைஞ்சபட்சம் 15 லிட்டர், அதிகபட்சம் 30 லிட்டர் வரைக்கும் நம்ம பண்ணையில் கறவை வரணும். எருமையில இப்போ 2 வாரமா நம்ம பண்ணையில் எருமை வந்துட்டு இருக்கு. முறை டைப்ல எருமை வந்துட்டு இருக்கு. கறவை பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கறவையில் 13 லிட்டர் கறவையில் எருமையில் வந்துட்டு இருக்கு. ஓகே. பசுமாடு தேவைப்படுறவங்களும் கூப்பிடலாம், இல்லை எருமையில தேவைப்படுறவங்களும் நம்மளுக்கு கூப்பிடலாம், எடுத்துக்கலாம். நம்ம மாடு பார்க்குற மாதிரி ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு இது. ஓகே. நல்ல பால் கொம்பு, சின்ன கொம்பு, பியூர் ரத்த செவலா. கிளிக்கொம்புன்னு சொல்லுவாங்கண்ணா. கிளிக்கொம்பு டைப்ல இருக்கணும். நல்ல உடசலான மாடு இது. தோல் நல்லா மெலிஸ் தோல், பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடு. நைஸ் தோல். நல்லா 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு.
குழம்பு 4 குழம்பு நல்லா குத்து குழம்பு. இந்த மாதிரி மாடு பார்த்தீங்கன்னா வெயில் மழை பனி நல்லா தாங்கும். எந்த மேடு பழத்தை விட இறங்க பிடிக்க எந்த தப்பு வராது. நல்லா தெளிவான மாடு 2 நேரம் 18 லிட்டர் கறவை வரும். தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி மாடு வேணா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லாமே இந்த மாதிரி மாடு ஹெவி சைஸ் மாடு தான் இருக்கும். பார்க்குற ஜெர்சி மாடு இது ரத்த சேவலையில் ஒயிட் கலர் சைடில் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா கிளி கொம்பு நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை இருக்கும். மாடு பார்த்தீங்கன்னா நல்லா உடசலான மாடு, நல்லா எலும்பு கனமான மாடு இது. 2 நேரமும் கறவை பார்த்தீங்கன்னா 18 to 20 லிட்டர் கறவை ஒரு நாள் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல எலும்பு கனமான நல்ல எலும்பு கனம் மாடு இது. இன்னும் 10 நாள் கண்ணு போதும். நல்லா ஃபுல்லாக மடியிட தான் கண்ணு போடும். நல்லா பால் தர நல்லா பைப் மாதிரி இருக்கும். பால் தர அடி வயிற்றுல சுருக்காட்டுங்க. மடி லூஸ் எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்குன்னா நல்லா இந்த மாதிரிலாம் ஃபார்ம் டைப் பாருங்க வாங்கிட்டு போனால் 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்க பட்டை கிளப்பு தானே. நல்லா நரம்பு தர நல்ல மடி செட்டு காம்பஸ் வரும். மடி பாருங்க அடி வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கு பாருங்க. நல்லா கறக்கும் 20 லிட்டருக்கு மேலே தான் கறவை. நம்ம 18 லிட்டர் சொல்லி கொடுத்தா போதும். இப்போ பார்க்குற மாதிரி ஜெர்சியில் ப்ரீடு மாடு, பிறவி மொட்டை, பியூர் ரத்த சேவலனா, நல்லா எலும்பு கனமான மாடு. மாடு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மாடு. ரொம்ப சின்ன மாடு இல்லை, ரொம்ப பெரிய மாடு இல்லை. ஆனால் கட்டுத்தறிக்கு பொருத்தமான மாடு. வீட்டு யூஸ்க்கு கொஞ்சமாக தீர்மானம் வயிறு நம்பிக்கும். நல்ல மோடி டைப்பில் லேடிஸ் குழந்தைங்க யார் வேணாலும் மாட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 15 to 17 லிட்டர் கறவை வரும். நல்லா நைஸ் தோல், நல்லா பேப்பர் ஃபுல்லாகுது. 4 காம்பு நல்ல நீளமான காம்பு. 2 நேரம் 15 8 7 15 பஞ்சம் வராது. நம்ம நடத்தி வந்தால் 17 லிட்டர் கூட கறவை வரணும். தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். ஜெர்சியில் ப்ரீட் மாடு அது. பிறவி மொட்டை மீடியம் சைஸ் மாடு. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ரத்த சடையில் மோடி டைப்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல எலும்புக்கான மாடு, உடசலான மாடு. நல்ல மடி ஃபுல்லாகி கண்ணு போகிறது ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் பிடிக்கும். 4 காம்பு 1/2 அடிக்கு ஒரு காம்பில் அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. வீட்டு யூஸ்க்கு கொஞ்சமாக தீனி போட்டாலும் வயிறு நம்பிக்கும். நல்ல ரத்த சடையில் கட்டுதலுக்கான லட்சுமி மாதிரி இருக்கும். பொம்மையாட்ட கெடியார், நல்ல தரமான கெடியாரி. 4 காம்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். பீஸை பிடிக்க யார் வேணாலும் பால் பீசிக்கலாம். கை கறவை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எது வேணாலும் பீசிக்கலாம். 2 நேரம் கறவை 15 to 17 லிட்டர் கறவை வரும். நல்லா பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடு இதெல்லாம். நம்ம எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கறவை அடிச்சிக்கலாம். காம்பு நல்லா நீளமான காம்பு. நல்ல தப்பு கிடையாது. நல்லா நரம்பு தர அடியில நல்லா நரம்பு தர அருமையாக இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பாக்குற போதுனா சந்தன பிள்ளை, பால் கொம்பு அமைஞ்சிருக்கு. பட்டி பார்த்த கொம்பு அழகுள்ள மாட்டை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போக மாட்டாங்க கட்டுத்தறி விட்டு. நல்ல சந்தன பிள்ளைல செஞ்சு சிலமாரின மாடு. ரெட்டை முது நல்ல பேக் வெயிட்டு. மடி பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு. மாடு பாதி மடி பாதி தான் நிற்கும். 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சு. 4 பார்த்தீங்கன்னா அச்சில் ஊத்துறாங்க. ஒவ்வொரு அடிக்கு ஒரு காம்பில் அமைஞ்சிருக்கு. மாடு தான் சின்ன மாடு. கறவையில் நல்ல கறவை வரும். காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். வெயில் மழை பனி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. 2 நேரம் 20 லிட்டர் கறக்கூடிய மாடுனா அது. இல்லை எப்படி நரம்பு இருக்கு. நல்ல மடி செட், நல்ல காம்பு வருஷம் பாருங்க. மடி பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு. ரெட்டை வரி மடி செட்டு. நல்லா இன்னும் 10 நாள் அவனை கண்ணு போகிறது இருக்குண்ணா. நல்ல காம்பு வருஷம்லாம் பாருங்க. அச்சில் ஊற்றுறோம்னா 4 காம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்புங்க பாருங்க. இப்படி இருக்குண்ணே. இந்தாண்ணே காட்டு காம்பரிசியா இல்லை கொஞ்சம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அடிக்கு ஒரு காம்பு. நல்ல தரமான கேட்டி ஊசி காம்பெலாம் அமைஞ்சிருக்கு. 2 வருஷம் 18 லிட்டர் கரை வரும். 10 வருஷம் நல்லா 15 கண்ணே போடணும். வயசு 6 பல்லு கெடியரி. நான் பார்க்குற மாதிரி ஜெர்சி மாடுன்னு அது. ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. பியூர் ரத்த சேவலை ஹெவி சைஸ் மாடு. 4 கால் தான் வெள்ளை இருக்கும். நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை இருக்கும். சின்ன சின்ன கொம்பு பால் கொம்புல அமைஞ்சிருக்கு. மாடு பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை மாதிரி நடக்கும். மாடு குதிரை மாதிரியே தான் இருக்கும். உடம்பு கணம் எல்லாம் உரி விட்டாப்புல குதிரை மாதிரியே இருக்கணும். ஹெவி சைஸ் மாடு. வயசு 6 பல்லு தான். நல்லா ஃபேட்டஸ்னா ஃபரிமேர் கிளைமேட் அப்டேஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. 4 காம்பும் பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கும். பால் பீஸ் தான் அப்படி சாஃப்டாக இருக்கணும். இன்னும் 20 நாள் அங்கே கண்டு போகிறதுக்கு ஃபுல்லாக மடிட்டு தான். நல்ல மாடு தரமான கிடையாது. நல்ல காம்பு எல்லாம் பாருங்க. நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 4 காம்பு ஒரே ஈவனாக தான் இருக்கும். 4 காம்புல ஒரே மாதிரி தான் போல. 100 மில்லி கூட டிஃப்ரெண்ட் வராது அதில். தரமான மாடு. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மிஷினே தேவை. கையிலே பீசிக்கலாம். உட்காரம் தெரியாது, எந்திரிக்கவும் தெரியாது. தரமான கிடையாது. இந்த மாதிரி மாடு தேவைப்படும் நம்மளுக்கு கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்ல அமைஞ்சிருக்கணும். நல்ல டைப்பான மாடு. பிரம்மாண்டமான மாடு. நெய்கட்டான மாடு. ஹெவி சைஸ் மாடு. நம்ம பண்ணல டாப் குவாலிட்டியான மாடு. அது நம்பர் ஸ்டார் மாடுனா அது. ஹெவி சைஸ் மாடு. 2வது ஈத்த மாடு. வயசு பார்த்தீங்கன்னா 6 பல்லு தான். HF கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு இது. நல்ல ஹெவி சைஸ். ரெட்டை முதல்ல தரமான கிடையாது. ஜெய்ஜாண்டிக்கான மாடு அது. இந்த கண்ணு போறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள் டைம் இருக்கு. தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. 2வது ஈத்த மாடு ஃபேட்டஸ்னா ஃபரிமியா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. இவ்வளவு சுருக்குனா கருங்க அம்னா நல்லா சோரம் அடி ஜம்முன்னு இருக்கு. இந்த மடிலாம் கம்மி நேரம் 20 நாள் அவன் மடி பாதி மாடு பாதி தான் நிற்கும். நல்ல குணத்துல தங்க
தரமான குணமானம். சாதுவான எந்த சேர்ந்தாலும் பால் இருந்து எந்த பணம் அது பால் பீசல் 4 காம் கருங்காமல் அமைஞ்சிருக்கு. நல்லா பேக் வெயிட் ரெட்டும் போது நல்லா தரமான மாடுனா. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். ஸ்டாக் இருக்குண்ணா.